அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் இட்லி மாவு காலி ஆகிடுச்சுன்னா கவலையே விடுங்கங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரவா தோசை நம்ம ஒரு ஹோட்டல் சுவையில் சூப்பராக ரெடி பண்ணிடலாமா? அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்க மாவு வச்சு நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு ஃபுல்லாக நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. இப்போ அதுலேயே ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நம்ம நெய்ஸ் ரவா எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவை விட உங்களுக்கு ரவா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். 1 கப்பு அரிசி மாவுக்கு ஒரு 3/4 கப்பு ரவை நான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 கப்பு பசும்பால் தயிர் நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் தயிர் லேசாக கொஞ்சம் புளிச்சா மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 2 கப்பு நான் இப்போ அதிலேயே தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர்லேயே நம்ம தோசை ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் தயிர் நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையோடு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும். இப்போ திரும்ப இதில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக இதில் ஃபுல்லாக ஒரு 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்போதுமே ரவா தோசைலாம் ரெடி பண்ணும்போது நீங்கள் மாவு தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எந்த ஒரு கெட்டிகளும் இருக்கக்கூடாது. ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி போதுமான அளவுக்கு ஊற்றிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் ஒரு கரண்டியால் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துலாம். 1 கப்பு ஃபுல்லாக நான் கேரட் சேர்த்துருக்கேங்க. இது ஒரு பெரிய கேரட்டாக இருக்கும். நம்ம கேரட் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஃபுல்லாக நான் நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நீங்கள் குட்டி குட்டியாக நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நெய்ஸாக அரிஞ்சிக்கோங்க. இப்போ அதுலேயே மல்லி கருவேப்பிலையே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதெல்லாம் வதக்கலாம் எதுவுமே போட தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே பச்சையாக போட்டு நம்ம கிறிஸ்பியாக சுட்டுட்டோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மாவு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுற போகிறோங்க. நமக்கு அந்த தயிரோடு அந்த ரவா எல்லாம் சேர்ந்து நல்லா எல்லாமே சூப்பராக நம்ம வெஜிடபிள்ஸோடு தோசை ஊற்றும்போது சூப்பராக வரும். பாருங்கள், அந்த தண்ணி மேலேயும் அடியில் நமக்கு மாவு எல்லாம் தங்கியிருக்கும். கரெக்டாக நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் பார்த்துருக்கேன். ஒரு கரண்டி வச்சு திரும்ப நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு கீழே அடியில் தங்கியிருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாம் சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இப்போ அப்படியே ஒரு தோசைக்கல்லை நான் ஸ்டவ்வில் போட்டுற போகிறேங்க. இரும்பு தோசைக்கல்லை நீங்கள் கரண்டியால் எடுத்து ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. நமக்கு அப்போ தாங்க ஓட்டை ஓட்டையாக நல்லா சூப்பராக வரும். நமக்கு ரவா தோசைலாம் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இந்த சமயத்துலேயே நெய்யும் எண்ணெயும் நான் கலந்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவா தோசைக்கு எப்போ செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி நெய் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அதோட சுவையே வேறு மாதிரி இருக்குங்க. ஹோட்டல் சுவையெல்லாம் என்னங்க, நம்ம வீட்டிலேயே அதே மாதிரி சுவையில் நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம சுற்றி நெய் ஊற்றிருக்கிறதுனால அந்த நெய்யோட மணத்தோடு அவ்வளோ சூப்பராக நமக்கு தோசை வந்துட்டுருக்குங்க. திருப்பி போடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ நான் நல்ல கிறிஸ்பியாக நீங்கள் வேக விட்டு இந்த மாதிரி அப்படியே மடக்கி போட்டு எடுத்துருங்களேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தேங்காய் சட்னி எல்லாம் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னிலாம் நான் ரெடி பண்ணலை. மதியம் செஞ்ச மீன் குழம்பு வீட்டில் இருந்துச்சு. அதுக்கு தொட்டே நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஊற்றும்போது கிண்ணத்தில் ஊற்றும்போது உங்களுக்கு நல்லா வரும். நம்ம கரண்டியால் ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக நமக்கு வராது ஓட்டை ஓட்டையாக. அவ்வளோதாங்க, நான் 2 தோசை ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மீன் குழம்போட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக ரெடி பண்ணி தர எல்லா தோசையும் காலி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க வீட்டில். நீங்களும் கண்டிப்பாக இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.